கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. அதேமாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலோட நோம்பி. காலையில் நைட்டு வீடியோ எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இது ஒரு பார்ட்டு. காலையில் பார்த்தீங்கன்னா போய் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு மாவு, அப்புறம் அது இதுன்னு அப்படியே லைனாக வரும் விளக்கு மாவு. அதுக்கப்புறம் தீச்சட்டி எடுக்கிறது, அழகு குத்துறது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஃபுல்லாகவே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நம்ம வீடியோஸ் புதுசாக பார்த்துறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி இருக்குங்க, வாங்க போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரி வாங்க போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதும் சாமி கும்பிட்டு அலங்கார பூஜைலாம் முடிச்சிடுவேன். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதாங்க. அங்கேருந்து எல்லா வீட்டில் இருந்தும் சரி, அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே பொங்கல் வச்சுருவாங்க. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீச்சட்டி எடுக்கிறதும் அழகு குத்துறதுங்க. அழகு குத்துறதெல்லாம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. உடம்பே சிலுக்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க. அவ்வளோ பயமாக, எப்படி தான் இவ்வளோ வலியை தாங்குறாங்கன்னு எப்படின்னு தெரில. ஆக்சுவலாக அவ்வளோ பெயினாக இருக்கும். எல்லாமே சாமி அப்படிங்கிற இதில் தான் எடுத்துக்கிறோம். ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆணிக்கால் செருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று போட்டு நடப்பாங்கள்ல, அது போட்டு மட்டும் நடக்கிறத பட்டு தான் நான் பார்த்துருக்கேன். பட் அளவு குத்தியும் அந்த ஆணிக்கால் செருப்பையும் போட்டு நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போது உடம்புல ஒரு பாகத்தில் மட்டும் பெயின் இருந்தால் பரவாயில்லைங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப பயங்கரமாக பக்தியாக இருக்கவங்க மட்டும் அதெல்லாம் பண்ண முடியும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அப்படியே கோயிலுக்கு வந்துட்டாங்க. கோயிலுக்கு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா போய் சுற்றி வந்து சாமியை கும்பிட்டு வச்சு அழகு குத்துனதெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வந்துட்டீங்களா? செத்துறது போ, ஊரோட டாப்பே நீதான்.
டபுள் சோப்பா தின்ற எத்தனை பட்டுன்னு அதுக்குள்ள வரும் தின பட்டுன்னு காணும். ஓ டிசைனா 1 2 3 4 5 உள்ள மர சைஸோட 6. ஓ டி சதுரத்துக்கு ஏனோ செதற விடுற இது வருதுடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மதியம் போல் ஒரு 2 மணிக்காட பார்த்தீங்கன்னா எல்லா விளக்கமாகவும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எல்லாமே அலங்காரம் பண்ணி வீட்டிலேருந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து பிள்ளையார் கோயில் வச்சு அப்புறம் ஊர்கிழமை எடுத்துகிட்டு போய் மாரியம்மன் கோயில் வைப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலில் வச்சு அங்கே தேங்காய் பழம் அப்புறம் விளக்கு மாவு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து சாமிக்காக படைச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு மாவுக்கு பார்த்திங்கன்னா கெடாக்குட்டி ஒன்று காவு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமியோட நம்ம மாரியம்மனோட ஒரு திருக்கல்யாணம்னு சொல்லலாம். நோம்பினும் பல பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இன்னையோட நோம்பி முடிகிறங்காட்டி இதோட லாஸ்ட்டு வந்து ஃபைனலாக இன்றைக்கி தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கங்க. நான் தான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, அந்த கம்பம் அப்படிங்கிறது ஒரு பையன், இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம மாரியம்மன் அப்படி சொல்லும்போது இப்போ எல்லாமே ஃபெஸ்டிவல் எல்லாம் லைனாக நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஈவினிங் வரைக்கும் எதுவுமே தெரியாது இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது. அந்த கம்பத்துக்கு கூட தெரியாது, எல்லாம் எனக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பத்தை பார்த்திங்கன்னா ஃபைனலாக பிடுங்கிடுவாங்க. இதுதாங்க இந்த ஃபெஸ்டிவலோட இதே. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அம்மனோட கண்ணையும் சரி அந்த வெள்ளை புடவை சொல்லுவாங்களே, வெள்ளை புடவை பார்த்திங்கன்னா போட்டு மூடிடுவாங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி தானுங்க. இப்போ ஒருத்தவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்க வெள்ளை துணி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மாரியம்மன் கோயிலும். இங்கே கம்பம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த அம்மனை பார்த்திங்கன்னா தரையை போட்டு வெள்ளை புடவை போட்டுருவாங்க. ஆக்சுவலாக பல பேர் பார்க்கும்போது நீங்கள் சாமி கும்பிட்றீங்க ஓகே தான், பட் இந்த காவு கொடுக்குறதுங்கிறதெல்லாம் எதுக்கு அப்படிங்கும்போதுங்க, ஆக்சுவலாக நோம்பி அப்படிங்கிறது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது வந்து இந்த நோம்பியில் இருக்கவங்களோ இல்லை இந்த கோயிலில் நோம்பி சாட்டுறவங்க யாருமே இந்த கெடா குட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அதோட இறைச்சியை பார்த்திங்கன்னா இவங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம கோயிலுக்காக செலவு பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ தான் பணம் காசெல்லாம் வந்திருக்கு, பட் அது ஃபஸ்ட்டு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பணம் காசெல்லாம் அந்தளவுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க ஊருக்குள்ளேயே பஞ்சங்கிறது நிறையா இருந்திருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி இந்த மாதிரி நம்ம கோயிலுக்காக பண்ணுறாங்க பார்த்திங்களா, இந்த மத்தால் அடிக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி பந்தம் பிடிக்கிறது. அப்போ லைட் இருக்காது, பந்தம் பிடிச்சிருப்பாங்க அவங்க. அப்புறமேட்டு இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க அந்த கோயிலுக்காக சேவை செய்கிறவங்க. அவங்களுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி கொடுத்துருவாங்க. லெமன் மாற்றிக்கிறேன். மக்களே தான் பச்சை மாவு. ஆக்சுவலாக இது வந்து கொங்கு மண்டலத்தின் ஒரு விதமான ஸ்வீட், அரிசி மாவில் செய்கிறது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து விளக்கு மாவு எடுக்கும்போது அந்த அம்மனுக்காக எடுக்கிறது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாமா?
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விளக்கமாக முடிஞ்சதுக்கப்புறம் சேத்தாண்டி வேஷம். இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த நோம்பிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஏன்னா சாமியை நம்ப வைக்கணும்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் வாழ்கிறவங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்ற மாதிரி தாங்க கான்செப்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்பம் பிடிக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 5 மணிக்கு மேலே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆடிட்டு அதுக்கப்புறமா தான் கம்பம் பிடுங்குவாங்க. மக்களே, நோம்பியோட எண்ட் ஆஃப் த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இன்னையோட நோம்பி முடிய போகுது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பம் பிடுங்க போகிறாங்க. இந்த 7 days ஆடி ஆடி எப்படி போச்சுன்னே தெரிலங்க. அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சு என்னன்னே தெரில. ஆனால் டப்புன்னு போயிடுச்சு. ஆனால் ஊரில் நிறையா ஊரில் கம்பம் போடுவாங்க. பட் சொந்த ஊரில் கம்பம் போட்டு கம்பம் பிடுங்கிறது அப்படிங்கிறது சரி ஃபீலு. அதெல்லாம் அந்த கம்பம் போட்டு ஆடுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆக்சுவலாக நான் கம்பம் போடுற நோம்பி மட்டும் சொல்ல, பட் எல்லா நோம்பியுமே எந்த ஊரில் நோம்பி நடந்தாலும் சரி, அந்த நோம்பி முடியும் போது அது தனி ஃபீலாக இருக்கும். ஏன்னா அவ்வளோதான்டா முடிச்சிடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. பட் இன்னொரு 10 நிமிஷத்தில் அந்த சந்தோஷம் கற்றுக்கலாமே எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அது ஒன்று தான். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்த பானை அதெல்லாம் உடைச்சிடுவாங்க. உடைச்சிட்டு தென் கம்பத்தை பிடுங்கிடுவாங்க.
நீங்கள் நல்லா கவனிங்க, என்ன தோணுதுன்னு பாருங்கள். தலையெடுங்க மேல போட்டு பார்த்து பார்த்து அவ்வளோதான். வா 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 வாங்கடா ஏங்கடா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருப்பாங்கல்லங்க, அந்த முகாமில் இருந்தவங்க எல்லோரும் விரதம் இருப்பாங்க. அவங்களுக்காக விரதத்தை முடிக்கிறதுக்காக பச்சைமாவும் அந்த பழமும் கொடுப்பாங்க. அதோடு அவங்க பார்த்திங்கன்னா விரதம் முடிச்சுட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா நைட்டு போய் சாப்பிட்டுக்குவோம். ஒரு சடங்குல எல்லாம் தெரிச்சிட்டாங்க மக்களே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நோம்பிங்கிறது முடிந்து விட்டது. ஆக்சுவலாக அந்த கம்பம் பிடிங்கிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த நோம்பி முடியுதுங்க. இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீர் ஆடுவாங்க. மஞ்சள் நீர் ஆடிட்டாங்கன்னா தென் முடிஞ்சுங்க. ஃபைனலாக அந்த மஞ்சள் நீர் தான். அந்த மஞ்சள் நீர் ஆட்டமோட நோம்பி முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பம் பிடிங்கியாச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நீர் ஆட்டுங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுறப்ப தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தான் எடிட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பக்கத்தூர்லேயும் கம்பம் போட்டாங்கன்னு போயிட்டு ஆடிட்டு இருந்தேன்னா தண்ணியெல்லாம் மாற்றி பிடிச்சி கோல்டு பிடிச்சி தென் ஃபீவர் வந்து முடிச்சு விட்ருச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரே படுக்க தான் பெட்லேயே. அப்புறம் அப்படியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அன்றைக்கி முடிச்சிட்டேன். பட்டு எண்டிங் வீடியோ பண்ணும் இல்லைங்க, பண்ணாமல் கொடுத்தது நல்லா இருக்காது. தென் அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பண்ணியிருக்கோம். அப்படியும் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா திரிகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி வேலைக்கு போயாச்சு, என்ன பண்ணுறது. சரி ஓகேங்க, எப்பவும் சிரிச்சிட்டாங்க, சிரிமட்டு தான் முக்கியம். அதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நம்ம வீடியோ அரைச்சி புதுசாக பாட்டுறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, பாய். எப்பவும் சிரிச்சிட்டாங்க, சிரிமட்டு தான் முக்கியம். எப்பவும் சிரிச்சிட்டாருங்க. சரிங்க, பாய்.